வியாழக்கிழமை ஈவினிங் 6:30க்கு மேலே எடுத்த விலாக் தான். நைட் டின்னருக்கு இட்லியும் பூண்டு சட்னியும் பண்ண போகிறேன். பூண்டு உரிக்கிறப்ப எப்பயாவது ஃப்ரீ டைம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துக்கிட்டே இந்த வேலைகள்லாம் செய்வேன். நான் அதிகமாக எப்பயுமே கிச்சனில் வீடியோ ஓட விட்டுட்டே தான் ஒர்க் பண்ணுவேன். டைம் இல்லாத பட்சத்தில் ஹரிபரியாக ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் பூண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு அப்புறம் தோலை பீல் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் அதிகமாக நான் பூண்டை உரிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப பூண்டை தட்டக்கூடாது. லைட்டாக ஒரு 2 தடவை தட்டினாலே மேலே இருக்க தோலெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ ரொம்ப தட்டினோம்னா ரொம்ப பூண்டெல்லாம் நஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் மைல்டாக தட்டி நம்ம உரிச்சிட்டோம்னா இடையில கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பூண்டு மட்டும்தான் நான் கையில் உரிச்சு போட்டேன். மற்றதெல்லாம் தட்டி தட்டி உரிச்சது தான். அதனால் நிறைய பூண்டு உரிக்கணுனாலே நான் அந்த மெத்தடை தான் ட்ரை பண்ணுவேன். பூண்டு சட்னிக்கு சின்ன வெங்காயம் தேவைப்படும். ஸோ பூண்டு உரிச்ச அளவுக்கு அந்த ரேஷியோ இல்லாமல் ஒரு பூண்டு உரிச்சதில் 1/4 பங்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். சின்ன வெங்காயம் யூஸ்வலாக நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் நார்மலாக நம்ம உரிக்கிற மாதிரி தான் உரிச்சிடுவேன். எந்த மெத்தடுமே ட்ரை பண்ணுறதில்ல. எப்போயாவது ஒரு நேரம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உரிப்பேன். அது கண் எரியாமல் இருக்கும். அந்தளவுக்கு ஈஸியாக உரிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதுவும் எனக்கு ஒரே மெத்தடு மாதிரி தான் இருக்குது. ஸோ நார்மலாக பூண்டு எப்பயும் போலவே நான் உரிச்சிடுவேன். முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. இப்போல்லாம் அப்பப்போ கவுண்டர் டாப்பை உடனே க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ அது மூலயமா எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறது கிச்சனில். ஸோ இது பூண்டு தட்டின இடம்ங்கிறதுனால அங்கே ஸ்மெல் வருங்கிறதுக்காக உடனே அந்த இடத்துல கொஞ்சமாக லிக்யூட் போட்டு அப்படியே இப்போல்லாம் இந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த ஸ்பாஞ்சை நல்லா வெட் பண்ணிவிட்டு அந்த லிக்யூட் போட்ட இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்பாஞ்சை திருப்பி நல்லா தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு திருப்பி கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது மூலமா எப்பயுமே கிச்சனை நான் தொடச்சி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டவ்வும் கவுண்டர் டாப்பும் எப்பயுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இட்லினாலே மேக்ஸிமம் எல்லாரோட ஃபேவரட்டாக தக்காளி சட்னி தான் இருக்கும். ஆனால் எனக்கு பூண்டு சட்னி அதுக்கு ஒரு படி மேலேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பூண்டு சட்னியும் தேங்காய் சட்னியும் சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். தக்காளியும் சேர்க்க மாட்டேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி உரித்து வச்ச பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அதோட கருவேப்பிலை வத்தல் புளி 3ஐயும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா பூண்டு வெங்காயம் பார்க்குறப்ப நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். ஆனால் அது உள்ளெல்லாம் நல்லா வதங்கியிருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுத்தால் தான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் அந்த பச்சை ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த இது போய் அந்த காட்டமெல்லாம் குறைஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம்னா சட்னி சாப்பிட்றப்ப அந்த காட்டம் அந்த பூண்டு ஸ்மெல்லு எல்லாமே சேர்த்து அந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறம் தான் சட்னி அரைக்கணும். பெருங்காய பவுடரு தீர்ந்து போனதுனால பெருங்காய பவுடரு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அதிகமாக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். முன்ன மாதிரி நான் இப்போ கிடையாது. சோம்பேறித்தனத்தை நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் வீடு கிச்சன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாலாம் வச்சுக்க மாட்டேன். அவ்வளோ ஆர்கனைஸ்டு பண்ணவும் எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு சோம்பேறித்தனம் படுவேன். யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சால் போதும் அதுக்கு நாள் உட்காந்து அந்தளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவேன். திடீர்னு யாராவது கால் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துருவோன்னு சொன்னால் கூட அந்த நேரம் முடிஞ்ச அளவுக்கு எப்படி மேலோட்டமாக க்ளீன் பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருவேன். அப்போ கூட திங்க் பண்ணுவேன், இப்படி இந்த மாதிரி நம்ம அவசர அவசரமாக 1 மணி நேரத்தில் கூட இவ்வளோ வேலையை செஞ்சுட்டோம், நம்ம ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது, மறுநாள்லேருந்து இந்த மாதிரி நீட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினப்பேன். ஆனால் திருப்பியும் என்னோடய வேலையை கண்டினியூ பண்ணுவேன் சோம்பேறித்தனத்தை. ஆனால் இப்போ ஒரு 10 மந்த்ஸாகவே ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டேன். அதுக்கு காரணம் நிறைய யூடியூபர்ஸ் தான். நிறைய யூடியூபர்ஸோட மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து தான் என்னையும் வீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வீடு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பிளான் பண்ணி எதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்தந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறேன். வீடு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுல மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி லைஃபுங்கிறது குக்கிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ அதை குக்கிங்கை வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி, ஏன் நம்மளை நாமளே கேர் பண்ணிக்கிறது இல்லை, நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டது போக ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை சாப்பிட்டு நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டோம், நம்மளை நாம் கேர் பண்ணிக்கவும் மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளையும் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் எப்படி வந்து ஃபிட்டாகவும் நம்ம வந்து இருக்கணும், ஸோ அதுக்கு என்னென்ன வந்து நம்மளை வந்து ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் வந்து நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது, ஃபேஸ் பேக் போடுறது, ஹேர் கேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய செல்ஃப் கேர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இது மூலயமா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஹோம் மேக்கராக இருந்தாலும் செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோம் மேக்கராக இருந்தால் அதிகமாக நம்ம வந்து வீட்டில் நைட்டி யூஸ் பண்ணுறத வந்து குறைச்சிக்கிட்டு வேறு ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டு பார்த்தா தான் நம்ம வந்து நம்மளோட வெயிட்டோட லெவல் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஹோம் மேக்கராக இருந்தாலும் வீட்டு வேலைகள் அதிகமாக தான் இருக்கும். வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம வந்து வியர் பண்ணி நம்மளோட வெயிட்டை வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதும் இப்போ வரைக்கும் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னோடய யூடியூப் டவுன்லோட் ஏரியாஸில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். நைட் ஆனால் மீதம் இருக்க நெட்டு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். கிச்சனில் நான் ஒர்க் பண்ணுறப்ப, நான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணுறப்ப, எனக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய ஒர்க் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் மோட்டிவேட் ஆகி நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் மெயினாக அந்த பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணுறப்பையும், துவைச்ச துணிகளை வந்து மடித்து வைக்கிறப்பையும், வேறு ஏதாவது க்ளீனிங் ஒர்க் இருக்கிறப்பையும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வந்து போடாமல் இருக்க மாட்டேன். ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டே தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது மூலிமா எனக்கு நிறையா ஐடியாஸும் கிடைக்கும். மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் இந்த சேனல் அந்த சேனல்னு பர்டிகுலராக ஒரு சேனல்ஸ்லாம் கிடையாது. எந்தெந்த சேனலில் எனக்கு மோட்டிவேட்டடாக வந்து ஃபீல் பண்ணுறேனோ அந்த சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஸோ அதனால தான் நிறைய யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். பர்டிகுலராக ஒரு 2-3 சேனல்னு சொல்ல முடியாது. நிறைய சேனலோட வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னோட இந்த மாற்றத்தை பார்த்து நானே வந்து சந்தோஷப்பட்டு அடிக்கடி வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பெரிய சோம்பேறியான நானே சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ என்ன மாதிரி லேடிஸ்க்கு நிறைய வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் போடுற அத்தனை யூடியூபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என்னை மாற்றிக்க காரணமாக இருந்த விஷயங்களையும் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏதாவது நிறைக்குறை இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.